வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு வைரச் செய்தியை வழங்கி வருகின்றேன். இந்த வரிசையில் சில தினங்களுக்கு முன்பாக எது சைவம் எது அசைவம் என்று ஒரு பகுதியை வெளியிட்டிருந்தேன். இந்த தலைப்பின் கீழ் இன்று வெளிவரும் பகுதி 2ஆம் பகுதி. புறத்தே இருந்து ஆற்றலை உணவின் வழியாக பெறும் அனைவருமே அசைவர்கள் என்றும், நமக்குள்ளாகவே இருந்து நமக்கு தேவையான ஆற்றலை பெற்று வாழ்பவர்கள் மட்டுமே சைவர்கள் என்றும் முந்தைய பதிவில் கூறியிருந்தேன். நமக்கு உள்ளாகவே இருந்து நமக்கு தேவையான ஆற்றலை நாமே பெற இயலும் என்று நம் ஞானியர்கள் அறுதியிட்டு அனுபவித்து கூறியிருக்கின்றார்கள். இந்த அரிய கருத்தை இன்றைய நவீன விஞ்ஞானம் ஆராய்ந்து உண்மையை கண்டறிவதற்கு பதிலாக இந்த செய்தி பொய் அல்லது கற்பனை என்று நிரூபிக்க பல வழிகளில் போராடுகின்றது. போராடி வெற்றி பெற்று விட்டதாகவும் கூட ஒரு மாயையை உண்டாக்கி உண்மையை மறைத்து வைத்திருக்கின்றது. நவீன விஞ்ஞானம் ஏன் உண்மையை மறைக்க வேண்டும்? இதனால் என்ன லாபம் என்று சிலர் கேள்வி எழுப்பக்கூடும். எப்பொழுது நீங்கள் உண்மையை தொட்டு விட்டீர்களோ அல்லது உணர்ந்து விட்டீர்களோ அப்பொழுது இங்கு காணப்படும் அனைத்தும் நிலையில்லாதது என்ற உண்மை உறுதிப்படுத்தப்பட்டுவிடும். இந்த முடிவு எட்டப்பட்டு விட்டால் உலகியல் அனுபவங்கள் அனைத்தும் பொய் என்றும் உங்களுக்கே நன்கு புரிந்துவிடும். இந்த புரிதல் மட்டும் உங்களுக்குள் வந்துவிட்டால் பயன் நோக்கங்களை முன்வைத்து 3ஆம் நபர் லாபம் அடையவே இயலாது என்பதை நன்கு தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் உண்மைகள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதில் மிக மிக கவனமாக இருக்கின்றார்கள். உண்மை இதுதான் என்று மக்கள் உணர்ந்துவிட்டால் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு மதிப்பு இல்லாமற் போய்விடும். எனவேதான் நவீன விஞ்ஞானம் உண்மை ஞானத்தை காரண காரியங்களை கொண்டு தொடர்ந்து மூடி மறைத்து கொண்டே இருக்கின்றது. ஸ்தூலமாக உள்ள கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக நிறுவப்படுகின்றவைகள் மட்டும்தான் உண்மை என்று மக்கள் பலமாக நம்பிக்கொண்டிருக்கும் வரையில் விஞ்ஞானம் தன் ஆளுமையை காட்டிக்கொண்டேதான் இருக்கும். மக்களிடம் மெய்யறிவு என்ற மெய்ஞானம் துளிர்க்கும் போதுதான் மாற்றம் நிகழும். அதுவரை விடுதலை என்பது இல்லவே இல்லை. மெய்ஞானத்தை மக்களிடம் புகட்டி உண்மையை நோக்கி அழைத்துச் செல்லும் பணியை நம் மரபில் தோன்றிய மெய்ஞானிகள் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். ஆனாலும் நம்மிடையே விழிப்புணர்வு உண்டாவதில் காலதாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஏன்? உலகியலாக ஈட்டப்படும் பொருள் சார்ந்த வாழ்க்கைதான் வாழ்க்கை என்று நாம் முடிவு செய்துவிட்டபடியால் நம்மால் இந்த மாய சுழலில் இருந்து மீண்டு வெளியே வரவே முடியவில்லை. முதலில் சிக்கல் எங்கு உள்ளது என்று புரிந்தால்தானே தீர்வினை நாட இயலும். சிக்கலுக்குள்ளேயே சிக்கிக்கொண்டு சிக்கலுக்கான தீர்வை ஒரு நாளும் நாம் பெற இயலாது. நாம் நம்முடைய தற்போதைய தலைப்பிற்குள்ளே வந்துவிடுவோம். நம்முடைய மரபில் தோன்றிய பல ஞானிகள் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. திருமந்திரம் படைத்த திருமூலர் கூட 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் ஆண்டுக்கு ஒரு மந்திரம் என்ற வகையில் 3000 திருமந்திர பாடல்களை வழங்கினார் என்றும் கூறுகின்றோம். இவைகளெல்லாம் உண்மையா அல்லது மகிமைப்படுத்தப்பட்ட கற்பனை செய்தியா என்று கேள்வி கேட்டால் சற்றும் தாமதிக்காமல் கற்பனை செய்திகள்தான் என்று முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றோம். எவ்வித ஆராய்ச்சியுமின்றி முயற்சியுமின்றி புரிதலுமின்றி இதுதான் முடிவு என்று தீர்ப்பு கூறுவதில் மனிதர்களுக்கு நிகர் மனிதர்கள்தான். ஆனால் மேலே கூறப்பட்ட செய்திகள் அனைத்தும் நிதர்சனமான உண்மை என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. நம்முடைய வாயின் உட்புறம் மேல் அண்ணாக்கு பகுதியில் 2 துளைகள் இருக்கின்றன. இந்த 2 வாசல்களும் நமக்கு அடைபட்டு கிடக்கின்றன. ஞானிகளுக்கு இந்த 2 துவாரங்கள் திறந்தே இருக்கும். இதன் வழியாக ஒரு திரவம் சுரக்கும். சுரந்த இந்த திரவம் அவர்களின் உடல் முழுவதும் பரவி அனைத்து செல்களையும் புத்தம் புதியதாக்கும். உடலின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் தேவையான ஆற்றலை இந்த திரவம் வழங்கும். இந்த சூழலில்
புறத்தே இருந்து உணவினை பெற்றுத்தான் வாழ வேண்டும் என்கின்ற நிலை இவர்களுக்கு இல்லவே இல்லை. இந்த வழியாக சுரக்கின்ற இந்த திரவத்தை யோக நூல்கள் அமிர்தம் என்று கூறுகின்றது. வாசி யோகம் என்ற ஒரு யோக பயிற்சியில் இது சாத்தியம்தான் என்று நிரூபிக்கப்பட்டும் இருக்கின்றது. மிக மிக கடுமையான பயிற்சி மற்றும் முயற்சிகளினால் இந்த நிலையை அனைவராலும் அடைய இயலும். அனைத்தையுமே எளிதாக ரெடிமேடாக பெற்று பழகிவிட்ட நமக்கு இந்த பயிற்சி முயற்சிகளில் நாட்டம் இல்லை. எனவே முயன்று பார்க்காமலே இது பொய் என்ற தீர்ப்பை அல்லது கருத்தை மட்டும் ஆணித்தனமாக பற்றி கொண்டு விட்டோம். நம் மரபில் தோன்றிய பல யோகிகள், ரிஷிகள், ஞானிகள் இந்த கலையை நன்கு அறிந்தவர்கள். எனவேதான் உணவு, தண்ணீர், காற்று ஏதுமின்றி பல 100 வருடங்கள் கடும் தவம் செய்திருக்கின்றார்கள் என்று அறிகின்றோம். சார், இதெல்லாம் புராணச் செய்திகள். யார் காதில் பூ சுற்ற பார்க்கின்றீர்கள்? இது நவீன விஞ்ஞான யுகம். மீண்டும் மீண்டும் பழைய பஞ்சாங்கத்தையே புரட்டி புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடாதீர்கள் என்ற கோஷம் பலமாக ஒலிக்கின்றது. இது கற்பனை செய்தி அல்ல, உண்மைதான் என்று உறுதி செய்வதற்கு எண்ணற்ற சாத்திர சான்றுகளை கூறினாலும், எங்கே எங்கள் கண்முன்னே அப்படி ஒரு நபரை காட்டுங்கள் என்று கேட்பவர்களுக்கு ஒரு நபரை பற்றி கூறுகிறேன். இந்த நபர் நாம் வாழுகின்ற சமகாலத்தில் நம்முடன் வாழ்ந்தவர். இன்றும் கூட மிகச்சிறந்த மெஞ்ஞானியாக போற்றப்படுபவர். அவரின் பெயர் பிரகலாத் ஜானி. யார் இந்த பிரகலாத் ஜானி என்ற கேள்வியை எழுப்புகின்றோம். ஆனால் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்திய ஐன்ஸ்டீன் போன்ற பிரபல விஞ்ஞானிகளின் பெயர்கள் நமக்கு நன்கு தெரிகின்றன. சப்தமே இன்றி சாதித்து காட்டிய மெஞ்ஞானிகளை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாமல் போய்விட்டது. ஏன் தெரியாமல் போனது? வெளி தெரிய விடாமல் மறைத்தார்கள், எனவே தெரியாமற் போனது. பிரகலாத் ஜானி என்பவர் யார்? அவரின் வாழ்க்கை மூலம் நாம் உணர வேண்டிய முக்கிய செய்தி என்ன? எது சைவம், எது அசைவம் போன்ற வினாக்களுக்கு உரிய விடைகளை அடுத்த பதிவில் பார்ப்போம் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.